நீலாயுள் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. ஒரு நிறைவான தியானத்தை தொடர்ந்து இந்த புனிதமான குரு தினத்திலே ஒரு தெய்வீகமான சிந்தனையை நமது ஞான ரிஷி A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது மனித வாழ்க்கையினுடைய துன்பத்திற்கு காரணம், அடிப்படை காரணம் மாயை என்று சொல்வார்கள். அந்த உண்மை எது என்று தெரியாததால் தான் மனித குலத்தில் இவ்வளவு துன்பங்கள். அப்ப இன்றைக்கு சிந்தனையே மாயையும் உண்மையும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் நமக்கு சிறந்த சிந்தனை விருந்து. ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதன மார்க்கத்தில் இருபால் மெய் உணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் ஒரு சேர காணொளி மூலமாக சந்திப்பதில்லை. உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மதன் அவர்கள் கூறியது போல இது ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய ஒரு உண்மை மாயை. பல கோணங்கள்ல இந்த தலைப்புல சிந்திக்கலாம். மேலோட்டமாகவும் சிந்திக்கலாம், ஆழமாகவும் சிந்திக்கணும். ஏனென்றால் இப்போது மதன் அவர்கள் கூறியது போல இந்த உலகம் முழுமையும் யாரும் விதிவிலக்கல் ஒரு மாய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கும். சொல்ல போனா உண்மையான வாழ்வு என்ன என்று அநேகமா யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் உண்மை உணர்வு பெறாத வரைக்கும் உண்மை வாழ்வு வாழ முடியாது. மாயையினால, மாயைன்னு சொன்னா சுத்த தமிழ் மயக்கம், இல்லூஷன். மயக்கத்துல அல்லது அறியாமை அப்படிதான் மெத்த படித்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமை என்பது மெத்த படித்தவர்களுக்கும் உண்டு. ஏன் நிறைய படிச்சிருக்காங்களே அப்படின்னா அவங்க எதை பற்றி படிச்சிருக்காங்க அப்படின்னா மாயையை பற்றி. அனைத்து விஞ்ஞானங்களும் மாயை தான். விஞ்ஞானம் அல்லது விஞ்ஞானி உண்மையை தேடுகிறார். இதுக்கு பின்னணி என்ன? ஏதாவது ஒரு பொருளை கையில வைத்துக் கொண்டு கல்லுன்னு வைத்துக் கொள்ளவில்லை. இதனுடைய பின்னணி என்ன, அடிப்படை என்ன, மூலம் என்ன? ஏன்னா இது தோற்றம். அவன் மூலத்தை தேடுறான், உண்மையை தேடுகிறான். விஞ்ஞானி தேடிக்கொண்டே இருக்கிறான், இன்னும் நிக்கல. ஆனா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது குறிப்பாக பாரத நாட்டுல ரிஷிகள் சித்தர்களெல்லாம் அந்த உண்மையை உணர்ந்து நமக்கு வேதமாக கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டு வேதங்கள் அனைத்தும் அந்த உண்மையை பற்றிய விளக்கம்தான். அப்படி விளங்கி வந்த இடத்துல, விளக்க வந்த இடத்துல முக்கியமா 2 விதமான தத்துவங்களை சொல்லப்பட்டுச்சு வேதத்திலேயே. மார்க்கத்துல துவைதம் அத்வைதம் என்று முக்கியமா 2. 3வது ஒண்ணு இருக்கு, விசிஷ்டாத்வைதம். அதுல
அத்வைதத்தை ஆதிசங்கர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அத்வைதம்னா அதனுடைய பொருள் என்ன? துவைதம் மத்வாச்சாரியார், விசிஷ்டாத்வைதம் ராமானுஜன் கொடுக்கிறார். அது என்ன தத்துவம்னா என்ன? தத்துவம் என்று சொன்னாலேயே உண்மையை பற்றி, தத்துவம் உண்மையை பற்றி. உண்மையை பற்றி பேச வருகிற போது ஒரு சாரார் அத்வைதம், இன்னொரு சாரார் துவைதம். துவைதம்னா என்னன்னா வேறு வேறுன்னு அர்த்தம். பல பல, இது வேறு அது வேறு. ஏன்னா அந்த பொருளுடைய தோற்றமும் வேறையா இருக்கு, அது வரக்கூடிய தன்மையும் வேறாக இருக்கு. இப்ப நாம கூட எல்லாவற்றையும் வேறு வேறாகத்தானே உணர்கிறோம், அறிகிறோம். நீ வேறு நான், அது வேறு இது வேறு, வேறு வேறு. இது துவைதம், டுவாலிட்டிஸ் அப்படிங்கிறோம். இன்னொரு சாரார் துவைதம். துவைதம்னா துவைதம் அல்ல, வேறு வேறு அல்ல, அது வேறு இது வேறு, நீ வேறு நான் வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். இன்னும் ஒரு படி மேல போய் ஒன்றுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஏகம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார். இதுல வாழ்த்து சிந்திக்கிற போது நம்முடைய ஞான மார்க்கத்திலையும் வேதாந்தி மகர்ஷி அவர்களும் மூன்றையுமே அவர் இணைத்து சொல்லுவார். ஒரு கோணத்துல துவைதம் சரிதான், அதை கவனிக்கணும், ஒரு கோணத்துல. ஆனா இன்னொரு கோணத்துல அத்வைதம் சரிதான். ரெண்டும் சரி. ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ், ஒரு இணைப்பு கொடுக்கிறார். அதான் விசிஷ்டாத்வைதம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆகவே அத்வைதம் என்பது உண்மை, துவைதம் என்பது மாயை. சரி, மாயைனா என்ன? மாயைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா வேறு வேறு மட்டுமல்ல, தோன்றி மறைவது. காலையில மலருது, மாலையில வாடி போய். காலையில வாசனை கொடுத்தது, மாலையில வாசனை இல்லை. நாம பிறக்கிறோம், இறக்கிறோம். தோன்றி மறைவதெல்லாம் மாயம். அப்ப நாம எல்லாரும் மாயை தானே? நேரடியா பாரு, நாம மாயை. ஏன்னா பிறக்கிறோம், சாகணும். அப்ப எதெல்லாம் தற்காலிகமாக காட்சி அளிக்குதோ அதெல்லாம் மாயம். அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாமே தற்காலிகம் தானே. எவ்வளவு பெரிய கோலம் சூரியனா இருந்தாலும் ஒரு நாள் அழியாதான் போகுது. தோன்றியன மறையும். அப்போ துவைதம் சரிதானே? துவைதம் சரிதான், மாயை சரிதான் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனா ஞான மார்க்கத்திற்குள் நுழைந்து தன்னுடைய 6வது அறிவின் எழுச்சி கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கிற வல்லமையை பெருக்கிக் கொண்டு சிந்தித்துமையானால் ஒரு உண்மை பண்ணப்படும். இந்த இயற்கையில அணு முதல் அண்ட நீராக உள்ள அனைத்து தோற்றங்கள், அனைத்து ஜீவ இனங்கள் தோன்றி மறை எல்லாம் ஏது தோன்றாமல் மறையாமல் எப்போதும் இருக்கிறதோ அது மட்டுமே உண்மை. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம ஞானத்துல சாந்தி விலைக்கு கொடுத்திருக்காங்க. சுத்தவெளி. எல்லா தோற்றங்களுக்கும் மூலப்பொருளாக, காரண பொருளாக இருக்கிற இந்த காரண வித்து சுத்தவெளி இருக்குது. அதுதான் தோன்றாமலும் மறையாமலும் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அதுதான் அத்வைதம், உண்மை. இல்ல பியூட்டி என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு துவைதத்துக்குள்ளும் அத்வைதம் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பொருள், ஒரு பழம் எடுத்துக்கொள்ளுங்களேன். தோன்றி மறை. இன்னைக்கு பழுத்திருக்கு, நாளைக்கு அடிக்கிறோம், காணாம போயிடும். ஒரு பழம், அத மாயேன்னு சொல்றோம். அந்த பழம்னா என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான விண் துகள்களின் கூட்டு இயக்கம். இப்ப அதை கொஞ்சம் ஊடுருவி நுழைந்து அந்த பழத்தை கவனிச்சோன்னு சொன்னா அதுக்குள்ள கோடிக்கணக்கான விண்துகள்கள்
தன்னைத்தானே சுழன்று கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற மின்துகள்களை பார்க்கிறோம். கூடவே வெளியையும் பார்க்கிறோம். ஒரு மின்துகளுக்கு இன்னொரு மின்துகளுக்கு இடையில ஒரு வெளி இருக்கு, ஸ்பேஸ், இடைவெளி. அந்த வெளியில தான் அது சுழன்று ஓடும். அந்த வெளி எப்படி இருக்கு? அதான் அந்த சுத்த வெளின்னு சொல்றோம். அந்த வெளி ஸ்பேஸ் அது இருளாக இருக்கு இருக்கு. அப்போ பழம் என்ற மாயைக்கு உள் வெளி என்ற உண்மை இருக்கு. எப்படி இருக்கு? அடக்கமா இருக்கு. நல்ல கவனிக்கணும் வார்த்தை. உண்மை அடக்கம், மாயை இயக்கம். அடக்கம், இயக்கம். அத நம்முடைய சித்தாந்தத்துல, சைவ சித்தாந்தத்துல வரும்போது அடக்கத்தை சிவம் என்றும் இயக்கத்தை சக்தி என்றும் அதை அப்படியே கொண்டு போறாங்க. புராணம் அழகா கொண்டு போவோம், அழகா, மிக அழகா கொண்டு போவோம். அப்ப நீங்க புரிந்து கொள்ளும், உண்மை எப்போது அடக்கமா இருக்கும், மாயை இயக்கமா இருக்கும். அப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு மலர், அது இயக்கம். ஏன்னா அதுல இருக்கிற விண்துகள்லாம் இயங்கி திணிவு பெற்று இயங்கி ஒரு எல்லைக்கு உட்பட்டு ஒரு பொருளாக காட்சியளிக்கிறது, இயக்கம். அதுக்குள்ள எது அடக்கமா இருக்கு? வெளி. அது உண்மை. அப்போ மாயை பொய்யான்னா பொய் இல்லை. மாயை என்று சொல்லுக்கு நீங்க யாரும் பொய்ன்னு ஒரு வார்த்தையை எடுக்காது. மாயனா அதுவும் இருக்கு, இருக்கு, தற்காலிகமா இருக்கு, நிரந்தரமா இல்லை. அவ்வளவுதான். மாயையும் இந்த உலகம் மாயையில தான் இயங்குது, இயங்க முடியும். மாயை புரிஞ்சுக்கிறதானே தவிர ஒதுக்குவதற்கு அல்ல, வெறுப்பதற்கு அல்ல, அதை விட்டு விடுபடுவதற்கும் அல்ல, விடுபட முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர்கள் மதம் கூறியது போல உலக அனைத்து துன்பங்களுக்கு காரணம் மாயை என்று சொன்னார். காரணம் உண்மையை உணரல, மாயை மட்டும் தெரிஞ்சிருக்கும். மனசுல உண்மைன்னா என்னன்னு தெரியாது. மாயைன்னா பார்த்து வச்சுக்க, இந்த உலகம் எல்லாமே இயக்கம், தோன்றி மறை. இப்ப அந்த தோன்றி மறையக்கூடிய பொருட்களில் நாம என்ன ஆகிறோம்? அந்த கவர்ச்சியில உட்பட்டு மயங்கரும். அதனாலதான் மாயையை மயக்கம் என்று சுத்த தமிழ்ல சொன்னோம். பொருளை பார்க்கிறோம், ரொம்ப அழகா இருக்கு. இந்த மனம் என்ன சொல்லுது? இது எனக்கு வேணும். ஏன்னா அந்த பொருள் இவனை அடிமைப்படுத்துது, கவர்ந்து இருக்கு, மயங்கரம். ஒரு ஆண் பெண்ணிடம் மயங்கரம், ஒரு பெண் ஆணிடம் மயங்கரம், மயக்கம். அது எது? அந்த பொருள் மாயா, தோன்றி மறை, நிரந்தரம் அல்ல, நித்தியம் அல்ல. அப்ப அனித்தியத்தில் நிரந்தரம் இல்லாத தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய ஒன்றுல அதனால கவரப்பட்டு துன்பப்படுகிறோம். இந்த ஆன்மா சிக்கிடுச்சு, மாயையில சிக்கிடுச்சு. இப்போ இந்த ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும், மயக்கத்தில் இருந்து, மாயையில் இருந்து. அப்போ எப்போது விடுபடும்? உண்மையை உணரணும். ஏனென்றால் உண்மையில என்ன இருக்குன்னு கேள்வி. அதான் பியூட்டி. உண்மையில தான் எல்லாமே இருக்கு. உண்மையில என்ன? சுத்தவெளி. சுத்தவெளி மட்டுமே அனைத்தையும், அனைத்தையும் சொன்னா நம்ம பிரபஞ்சத்துல என்னென்ன பார்க்கிறோம், தோற்றங்கள், இயக்கங்கள், விளைவுகள், நுணுக்கங்கள், அறிய முடியாதவைகள், இன்னும் அறிவுக்கு எட்டாதவைகள் அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. அத்தனையும் சுத்த வெளியில அடக்கமாக இருக்கு. அது எவ்வளவு? எல்லையற்று ஒரு வற்றா பேரிருப்பாக. இன்னும் இத மாதிரி எத்தனையோ பிரபஞ்சம் தோன்றினாலும் குறைவுபடாது ஒரு அக்ஷயம். அப்ப உண்மை மிக பெரிது, மாயை மிக சிறிது. ஆனா அந்த பியூட்டி, அந்த மிக சிறிய மாயைக்குள் மிகப்பெரிய உண்மை அடக்கமாக இருக்கு. இப்படி பொருள்ல வெளியில பார்க்கணும். இப்ப நம்ம மனசை எடுத்தோம். மனம் மாயையா உண்மையா? பொதுவா எல்லா தத்துவம் என்ன சொல்லுது?
மனம் ஒரு மாயா, மித்து. மைண்ட் இஸ் த மித், மாயா. ஆனா மகிழ்ச்சி ஒரு இடத்துல இல்ல, அதான் உண்மையும்பார். அது இது எப்படி தெரியுங்களா? கோணம். நம்ம எந்த கோணத்துல ஒன்றை பார்க்கிறோம், அந்த டைமென்ஷன், அந்த விஷனுடைய டைமென்ஷன் இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம அலசணும். இப்போ என் பங்குக்கு நான் ஆய்வு செய்ததுல மனம் மாயையா உண்மையான்னு கேட்டா, சில இடங்கள்ல மாயையா அது ஆக்ட் பண்ணுது, அதோட ஆக்ஷன் அக்கார்டிங் டு மாயா. இன்னொரு இடத்துல அது உண்மையா இருக்குது, உண்மையாகவும் இருக்கு. அப்ப அது என்ன சொல்லலாம்? சென்டர்னு சொல்ல. மனம் என்பது இரண்டுக்கும், உண்மைக்கும் மாயைக்கும், அத்வைதத்திற்கும் துவைதத்திற்கும் நடுவுல. இங்க விழுந்தா உண்மை அத்வைதம், அங்க விழுந்தா துவைதம் மாயை. இப்போ லௌகீகத்துல மிக இயல்பா பாத்தீங்கன்னா மனம் மாயை பக்கத்துல இருக்கு. ஆகவேதான் எல்லாரும் மனதை மாயான்னு சொல்ற. ஆனா உண்மையை உணர்ந்தவன் ஒரு ஞானி, அவனுக்கு மனம் இருக்கு, அவனுடைய மனம் உண்மையாக இருக்கு. ஏன்னா மனம் உண்மையை உணர்ந்துருச்சு, தன்னுடைய உண்மையை உணர்ந்துருச்சு. ஆனா அந்த மாய உலகத்துலதான் வாழ வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாயைய ஆக்ட் பண்ணும். இதைத்தான் அழுத்தமா இயேசுமா ரொம்ப அழுத்தமா சொல்றது. நீ உண்மையை உணர்ந்த பின்னும் மாயைக்கு ஒப்புக்கொடு. மாயையை ஒத்துக்கோங்கிற. ஒப்புன்னா என்ன? ஒப்புதல். ஐ அக்ரி. நீ உண்மை உணர்ந்த பின்னும். ஏனென்றால் மாயை தான் இயக்கம். இயக்கம் இல்லைன்னா வாழ்வு இல்லை, ஒண்ணு இல்லை. வெறும் சிவம் பயனில்லை. ஆகவேதான் சிவமே என்ன பண்ணிச்சான், தான் மட்டும் இருந்தா பயனில்லைங்கிறதுக்காக அதை தோண்ட ஆரம்பிச்சு. உண்மைதானே வடிவம் எடுக்குது. மாயையா தோண்டி எப்படிலாம் தோன்றுது பாருங்க. முதல்ல இயக்கமா சிவநிலையில ஆதி மூலத்துல. அப்படின்னா என்னன்னா அடக்கமுற்ற சக்தி. சுத்தவெளி சிவம் அடக்கமுற்ற சக்தி. இந்த சக்தின்னு சொல்றோமே, அது அடங்கியிருந்த இயக்கம் இருக்கு பாருங்க, அடக்க இயக்கம். அது எழுச்சி பெற்று இயங்கும் போது அது சக்தி. அடங்கினால் சிவம், இயங்கினால் சக்தி. சிவம் உண்மை, சக்தி மாயை. சிவம் அத்வைதம், சக்தி துவைதம். ஆதியில, ஆதின்னு சொன்னா பிரபஞ்சமே தோன்றதுக்கு முன்னாடி. எப்போ சொல்லவே முடியாது. அப்போ சுத்தவெளி மட்டும் இருக்கு. அப்போ இயக்கம் இல்லை. இயக்கம் எல்லாம் அடக்கத்துல இருக்கு. எந்த பியூட்டி, ஒரு அழகு இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? ஒரு துவைத நிலையில ஒரு ரெண்டாவது ஆள் வேணுமே, ரெண்டாவது நபர் வேணுமே. இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அப்படி இல்லை. வெளி மட்டும் இருந்தா ஒண்ணு இல்லை. அப்போ ஆகவே சிவமே சுத்த வெளியே தன்னோடு அடக்கமாக இருந்த பேராற்றோடு கூடிய பேரறிவை அந்த இயல்புக்கு நீதிப்படி எழுச்சி பெற செய்து இயங்க வைக்கிறது. அப்ப என்ன சொல்றோம் விஞ்ஞானத்துல? இந்த டைனமிக் எனர்ஜி, அது ஸ்டாட்டிக் எனர்ஜி. அதாவது எனர்ஜி ஸ்டாட்டிக்கா இருக்கு, அது எழுச்சி பெறும்போது டைனமிக்கா இருக்கு, இயக்கத்தோடு. அப்படி இந்த இயக்கத்தோடு இருக்கிற சக்தி நம்ம என்ன சொல்றோம்? விண்துகள், எனர்ஜி பார்ட்டிகள். பிறகு அடுத்த கட்டம் என்ன ஆகுது? அதெல்லாம் திடீர் பெற்று படிப்படியா பஞ்சபூதங்கள், ஷார்ட்டா சொல், பஞ்சபூதங்களாக வெளிப்பட்டு. எது? சிவம், உண்மை, சுத்தவெளி, அத்வைதம் துவைதமா வெளிப்படும். 5 வீதமாக பஞ்சபூதங்களாக வெளிப்பட்டு அந்த பஞ்சபூதங்களிலிருந்து முறையே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை,
மனம் என்ற 5 தன்மைகளை வெளிப்படுத்து. வேறு வேறு தன்மை. இது ஒரு கட்டம். நல்லா கவனிக்கணும். சுத்தவெளி, அடக்கம். எதனுடைய அடக்கம்? சக்தியின் அடக்கம். அது எழுச்சி பெற்று அந்த சக்தி இயங்கும் போது பஞ்சபூதத்துல முதல் தத்துவம், பிறகு திணை பெற்று மற்ற 4 தத்துவம் வெளிப்பட்டு போச்சு. இந்த 5ல இருந்து தன்மை, 5 வித தன்மை. அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். இதுவரைக்கும். அப்புறம் மீண்டும் அந்த தரமாற்ற நிகழ்வுல இந்த 5 தன்மைகளை உணரக்கூடிய ஐயறிவு படைத்த ஜீவன் வரைக்கும் முதல்ல வெளிப்படும். ஓரறிவுல இருந்து படிப்படியா விலங்கு 5 அறிவு. மனிதனுக்கும் 5 அறிவு இருக்கு. 5 அறிவுனா என்ன? இப்போ இந்த இயற்கையில் என்ன நடந்திருக்கு? அடக்கமாக இருந்த சக்தி எழுச்சி பெற்று பல பல பொருட்களாக, பஞ்சபூதங்களாக, 5 வித தன்மைகளாக வெளிப்பட்டு அதை உணரக்கூடிய ஜீவனமாகவும் வெளிப்பட்டு மனிதன் உட்பட. அப்ப இதெல்லாம் தனித்தனியா பார்க்கிற போது துவைதம். எது துவைதம்? அத்வைதமே உண்மையே தன்னை மாயையாக வேறு வேறாக தோன்றி மறையும் தன்மையோடு கூடியதாக அது வெளி. அப்ப நான் ஒரு இடத்துல கேட்டேன், உண்மையிலிருந்து பொய் எப்படி வெளிப்படும்? ஆகவே மாயை என்பது பொய் அல்ல, அதுவும் உண்மைதான். மாயையும் உண்மைதான். ஆனா அது சின்ன உண்மைன்னு வச்சுக்கிடுங்க. மாயை என்ன சொல்லலாம்? சின்ன உண்மை. கொஞ்ச நேரம் உண்மையா இருந்துட்டு காணாம போயிடும். வளர்ந்துருச்சு, நல்ல வாசனை வருது, உண்மைதானே? கொஞ்ச நேரம் அது உண்மையாக காட்சி அளிக்குது, அப்புறம் தானா காணாம. அது புரிதலுக்காக அது மாயான்னு சொல்லிட்டு. இப்ப என்ன? மீண்டும் உண்மை, சிவம், அத்வைதம் அது எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களும் 5 தன்மைகளும் மாயா ஏன் தோன்றி மறை. அந்த 5ஐயும் உணரக்கூடிய ஐயறிவு படைத்த விலங்குகளும் மனிதனும் அதை உணர்றோம். இந்த உணர்தலாக எது இருக்கு? இப்போ சுத்தவெளிதான். எது பஞ்சபூதங்களாக 5 தன்மைகளாக வெளிப்படுதோ அதுவே 5ஐயும் உணரும் ஜீவனங்களாகவும் வெளிப்பட்டிருக்கு. இந்த இடம் புரியுதப்பா? இது ஆழமான சிந்தனை. ஒன்றே பல 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 தோற்றங்கள், பல பல தன்மைகள், பல பல உணர்வுகள், குறிப்பா 5 உணர்வு. அப்ப தோற்றம், தன்மை, வெளிப்பாடு, அதை உணரும் ஜீவயனம், உணர்தல் என்ற இயக்கம் எல்லாமே மாயை என்றாலும் அதுலதான் உணர்வு நிகழுது. என்ன உணர்வு? 5 உணர்வு. 5 உணர்வு விலங்குகளுக்கு இருக்கு, மனிதனுக்கு இருக்கு. மனிதனிடம் ஒரு சிறு வேறு, அந்த வெளி இருக்கே பேரறிவு, அது வெறும் உணர்வாக நின்று விடாம அதை வைத்து கொண்டு சிந்திக்க ஆரம்பிச்சு. நல்லா கவனிக்கணும். விலங்குக்கு சிந்திக்க தெரியாது. மனிதன் ஐயறிவிலிருந்து எழுச்சி பெறுகிறான். 6 அறிவு நோக்கி ஒரு பயணம். அங்க சிந்திக்கணும். சிந்தித்து இந்த 5 அறிவை அடிப்படையாக கொண்டு இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றி வாழ்க்கையை ஒரு உன்னத தரம் மிகுந்த வாழ்க்கை தரமாக்கி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தரம் எல்லாம் எதுல கிடைக்குது? மாயையில் கிடைச்சிருச்சு. இந்த மாயா உலகத்துல எல்லாம் கிடைச்சிருச்சு. அதிநவீனம், தொழில்நுட்பம் எல்லாம் அதிகம். ஆனால் எந்த மனிதனும் துன்பத்தில் இருந்து விடுபடவில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன் இதை சிந்தனைக்கு எடுக்கிறோம்? இவ்வளவும் வந்தாச்சே, ஏன் துன்பம் இல்லாத ஒரு உலகம், போர் இல்லாத நல்ல உலகம் ஏன் வரல? இவ்வளவு மெத்த படிப்பு, எவ்வளவு பெரிய சிந்தனை, எத்தனை மதங்கள். அப்ப மதங்கள் எல்லாம் வீணாகி போச்சே. என்னைக்கு உலகம் சமாதானம் அடையலையோ, துன்பத்திலிருந்து விடுபட முடியலையோ, அப்ப மதங்களாலும் கூட ஒன்றும் செய்ய முடியும். நல்ல கவனிக்கணும். நோட் த பாயிண்ட். நான் ஒரு இடத்துல புரட்சிகரமான ஒரு சிந்தனை கொடுக்கிறேன். இத்தனை மதங்கள் தோன்றியும் சமாதானம் வரல, தனி மனிதனிடம் துன்பம் போல, பட்டியலில் இன்னும் செத்துட்டு இருக்கான். மதங்கள் தோன்றி என்ன பயன்? போதனைகள் சொல்லி என்ன பயன்?
மதம் அறம் சார்ந்த போதனை தானே, என்ன பயம் இல்லை. இங்குதான் யாதோ ஒரு ஞானி எங்கேயோ ஒரு சிந்திக்கிறான். ஏன் அப்ப எது துன்பம் தருதுன்னு அவன் சிந்திச்ச போது இந்த மாயை தோன்றி மறைகிறதில் மனிதன் மயங்கி அடிமையாகிறான், அதை தேடி அலைகிறான். கிடைக்கலினாலும் சங்கடம், கிடைத்து பறிபோனாலும் சங்கடம். நல்ல குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சில பெற்றோர்கள் ஏங்கி தவிச்சு துன்பப்படுறாங்க. எப்படியோ ஆதி இது பண்ணி அது ஆதி இதுல என்னதோ ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. இப்ப இந்த குழந்தை ஏதோ அதுக்கு ஒரு குறைபாடு இருந்தா பெற்றோருக்கு எவ்வளவு துன்பம். குழந்தை இல்லை, இப்ப குழந்தை கிடைச்சு துன்பம். சில டைம்ல குழந்தை இறந்து போயிடும், பெருந்துன்பம். அப்ப எப்படி பார்த்தாலும் துன்பம் தானே, சங்கடம் தானே போயிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? கொஞ்சம் ஆலோசனை. உங்களுக்கு என்ன குறை, உங்களை பற்றி ஆலோசனை. உங்க வீட்டுல என்ன இல்லை? நல்ல சாப்பாடு, ட்ரெஸ், வீடு, நிறைய மின்சாதனங்கள், வேக வாகன வசதிகள், தொலைக்காட்சி, தொலைபேசி, இத்தியாதி இத்தியாதி எல்லாம் இருக்கு. கூடவே என்ன இருக்கு? சங்கடம் இருக்கு, மாலா துயர் இருக்கு. ஏன்? நீங்களும் பக்தி உள்ளவங்க, கோயிலுக்கு போகாத நாள் இல்லை, சாமி கும்பிடாத நாள் இல்லை, வேண்டாத நாள் இல்லை. நீ என்ன பண்ணாலும் துன்பம் கூடவே நிழல் போல வருது இல்லையா? ஒரே காலம், உண்மையே உலகம். இந்த உலகம் மாயால பின்னப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய வலை, மாயா வலை. அதுலதான் எல்லாரும் சிக்க. அப்பதான் உண்மையை உணர்ந்தவர் சொன்னாங்க, எப்பா உனக்குள்ள உன் மனசுல உண்மைன்னு ஒரு இடம் இருக்கு. உண்மைன்னு சொன்னா பொய்யின் எதிர்பதம் உண்மை, அது அல்ல. நம்ம வழக்குல என்ன சொல்லுவோம்? உண்மை பேசு, உண்மையிலே சொல்லு, நீ எங்க வச்ச, இப்படி பொய் பேசுற. அந்த உண்மை பொய் என்றதை எதிர்ப்பதன் அந்த உண்மை. இது உள் கூட்டல் மை. ஒவ்வொரு பொருளுக்கும் உள் மையம் உண்டு, அதான் உண்மை. உள் மையம் உண்டு, புற தோற்றம். அப்போ நம்முடைய மனம் என்பது என்ன? இப்போதைக்கு பல எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் எல்லாத்துக்கும் தோற்றம் உண்டு. எதை நீங்க நினைச்சாலும் எண்ணினாலும் அதுக்கேற்ற வடிவத்தை அது காட்டும் இல்லையா? அப்ப எண்ணம் என்பது தோற்றத்தோடு கூடியது. அத்தகைய மனதிற்கு உள் மையத்துல நீ போனீங்கன்னா, இப்ப நீ எதை கண்டு பயங்கர? அந்த எண்ணங்களோடு கூடிய தோற்றங்கள், நிகழ்ச்சிகள், அதனால் இருக்கக்கூடிய கற்பனை, எதிர்பார்ப்புகள், நிபந்தனைகள், இதெல்லாம் தான் துன்பத்திற்கு காரணம். இப்ப துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமாக உன்னே உணர்ந்து, உன்னுடைய உண்மையை நீ உணர்ந்து. உண்மைன்னு என்ன? உள் மையம். எதனுடைய உள்மையம்? உன் மனதின் உள்மையம். மனம் இப்போது எண்ணங்களோடு புறமணமாய் இயங்கு. புறம் எப்படி ஒரு மலருக்கு புறத்தோற்றம் இருக்கோ, அவர் மனதினுடைய புறத்தோற்றம் என்பது, இயக்கம் என்பது எண்ணங்கள். அந்த மலருக்கு உள் மையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள் மையத்திலிருந்து அந்த வாசனை வருது. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு ரோஜா மலர் இருக்கு, நல்லா இருக்கு வாசனை. இந்த வாசனை மலர்ல எங்க இருக்கு? மலர்ல இருக்குன்னு சொல்லுவோம். மலர்ல எங்க இருக்கு? கொஞ்சம் அழுத்தமா சொன்னா, அது அணுக்கள்ல இருக்கு, அந்த இயக்கத்துல இருக்கும். இல்ல, இந்த மலருக்குள்ள இருக்கிற வெளி இருக்குல்ல, இடைவெளி, உள் மையம், அதுலதான் அந்த வாசனை இருக்கு. அதான் அதனுடைய தன்மை. நல்ல வாசனை, இனிமையா இருக்கு. அது போல இந்த எண்ணங்கள் சில நேரங்களில் இனிமையா இருந்தாலும், முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்னஸ், தீய எண்ணங்கள், பேராசையினால, கோபத்தினால, பொறாமையினால, வஞ்சத்தினால, அதெல்லாம் அடிப்படையை கொண்டு எத்தனை எண்ணங்கள், குணக்கேடுகள். ஆனால் அதே எண்ணங்களோடு கூடிய மனதில், அதன் மையத்தில் ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை? ஒரு சுத்தம், அசுத்தமே இல்லாத ஒரு தூய நிலை மட்டுமா? மலரிலிருந்து வாசனை வெளிப்படுவது போல, பழத்திலிருந்து சுவை வெளிப்படுவது போல,
அந்த உள் மையத்திலிருந்து ஆனந்தமும் அன்பும் வெளிப்படும். நீ அதை உணர்ந்து கொண்டால் உன்னுடைய முழுமையை, நிறைவை, பேரானந்தத்தை நீ உணர்ந்துட்டீன்னா உன்னிடந்து வெளிப்படுவதெல்லாம் அன்பு. மலரிலிருந்து வாசனை வெளிப்படுவது போல உண்மை உணர்ந்ததிலிருந்து அன்பு வெளிப்படுது. இப்போ அவனுக்கு மாயேன்னு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மை உணராது இது மாயேன்னு என்னதான் விளக்கினாலும் அந்த மாயையிலிருந்து விடுபட முடியாது. ஆனா உண்மையை உணர்ந்துட்டோன்னு வைங்களேன், மாயையிலிருந்து விடுபடுகிறோம். மாயையில் வாழ்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஆனால் இது எப்படி விடுபடுகிறோம்? மயக்கம் இல்லாம. ஒரு பொருள் அழகா இருக்கு, உண்மை உணர்ந்தவன் இந்த அழகான பொருளை கண்டு ஆகா அழகா இருக்கேன்னு ரசிப்பான். ஆனா என்ன செய்ய மாட்டான்? கவரப்பட மாட்டான், அதை பறிக்க மாட்டான், அபகரிக்க மாட்டான். இதான் உண்மை உணர்ந்தவனுடைய மேன்மை. இப்ப அழகை ரசிக்கதான் செய்யறான், மாயையை ரசிக்கிறான், ஒப்புக்கொள்றான். ஆனா மாயையில் சிக்குவதில்லை, மயங்குவதில்லை. அதுதான் விடுதலை சொல்ற. சிக்காது, மயங்காது, விடுபட்டுறான் பாருங்க. உண்மையை உணர்ந்தவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஞானம் விடுதலை கொடுக்குது. இந்த இடத்துல நீங்க நல்ல சிந்திக்கணும். அப்ப உண்மை உணர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் எப்போது எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அமைதியில் ஒடுங்குதும். அப்ப அதுக்குதான் நம்ம தியானம்லாம் கத்துக்கணும். இது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு தோணுது. இந்த மாயைக்கு தோற்றங்கள் இருப்பது போல, இப்போ ஒரு ரோஜா ஒரு மலர் எடுக்கிறோம், தோற்றம் இருக்கு, அதுல இருந்து ஒரு நிறம் வருது, ரோஸ் கலர். இன்னொரு மலர்ல எல்லோ கலர் வருது. நிறம் என்பது வேற ஒண்ணு இல்லை, வெளிச்சம். வெளிச்சத்தினுடைய டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். இதுல இப்ப நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைட், அதாவது வெளிச்சத்தினுடைய உச்சம் தான் ஒயிட், வெளிச்சத்தின் உச்சம் தான் வெள்ளை. இப்ப நம்ம ஒரு லைட் ப்ளூ போடுறோம்னு வைங்களேன், கொஞ்சம் வெளிச்சம் போறது, வெளிச்சத்தின் வெளிப்பாடு கொஞ்சம் குறையும். டார்க் கலர் போட்டுன்னு வைங்களேன், நல்லா குறைஞ்சிடும். பிளாக் போட்டேன்னு வைங்களேன், வெளிச்சமே வரல. நல்ல கவனிங்க. அது போல தோற்றங்கள் அனைத்தும் நிறங்களை வெளிப்படுத்துது. அதாவது மாயை நிறத்தை வெளிப்படுத்துது, வெண்மையை வெளிப்படுத்துது. ஆனால் உண்மை எந்த நிறத்தையும் வெளிப்படுத்துவதில்லை, அதாவது எந்த வெளிச்சத்தையும் வெளிப்படுத்துவதில்லை. அது முழுக்க முழுக்க இருள். உண்மையினுடைய இது என்ன? இருட்டு. அது எல்லையற்ற இருள். அப்ப நீங்க உண்மையை உணரணும்னு சொன்னா இருளை உணரணும். வெளிச்சத்தை உணர்றதுக்கு கண்ணு, ஒரு சப்தத்தை உணர்றதுக்கு காது, எல்லாம் இருக்கு. இருளை எதை கொண்டு உணர்வது அப்படின்னா, ஐ உணர்வை நிறுத்திட்டீங்கன்னா அது இருளா மாறிடும். ஆகவே அண்மையில நான் ஒரு தாந்திரிக் மெத்தட், ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணேன். எப்படின்னா, இப்ப நாமெல்லாம் ஓரளவுக்கு பல ஆண்டு தவம் பண்ணி கொஞ்சம் கண்ணை மூடுனா ஒரு 2-3 நிமிஷம் அல்ல 5-6 நிமிஷம் எண்ணங்கள் எல்லாமே இருக்க முடியுது இல்லைங்களா? இருக்க முடியுது. இப்போ நீ என்ன செய்யணும்னா, அன்னைக்கு அந்த தவத்தை வேணா நம்ம செய்யலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணும். இருள் மீது தவம் செய்யறது நம்ம செய்யறோம். துரியாதீத தவத்துல சக்திகளை கடந்து சிவகளம் என்கிற போது இருளையே பாவனை செய்து, எல்லையற்ற இருளையே பாவனை செய்து, அந்த இருளோடு இருளாக இரண்டரை கலந்து டிக்டேட் பண்றோம், டியூன் பண்றோம். சிலவங்க அப்படியே இருளாக காணாம போயிடும். எது காணாம போகுது? இந்த நான் என்கிற எண்ணம் மாயா, எனதுங்கிற எண்ணம் மாயா. மாயா காணாம போயிடுச்சு. என்ன மிஞ்சது? உண்மை. அந்த இருளையே பாவித்து நல்ல கவனம் செய்து பழகிட்டோம் அப்படின்னா உண்மை உணர்வு தட்டிடும்.
என்ன உண்மை உணர்வு இருள்ல இருக்கு? அதனால இருளாச்சே, ஒண்ணுமில்லையே நீங்க சொல்லுவீங்க. இல்ல, அங்க ஒரு முழுமை இருக்கு. இந்த பிரபஞ்ச தோற்றத்துல நீங்க என்னென்ன இனிமைகளை உணர்ந்திருக்கீங்களோ, அழகை ரசிச்சிருக்கீங்களோ, அத்தனையினுடைய ஒரு டோட்டாலிட்டி, ஒரு ஒட்டுமொத்த, அதை விட பன்மடங்கு ஒரு இனிமை உணர்வு அங்க கிடைக்கும். அது அழகா என்ன வார்த்தையில சொன்னாங்க? பேரின்பம், பேரானந்தம், பிளிஸ்ஃபுல்னஸ், எக்ஸ்டசி, இதெல்லாம் வார்த்தைகள். அதான் நிகரற்ற ஆனந்தம், அழகு. அழகு கூட இருக்கு. இருள்ல என்ன சார் அழகு? தோற்றமே இல்லையே. இருக்கு. அதுதான் என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஒரு அழகான ரோஜாவை பாக்குறீங்க, அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்க மனசு எப்படி இருக்கு? இந்த அழகுங்கிறத வார்த்தையில சொல்ல முடியாது. அழகு அதை எப்படி எடுத்துக்குது? அது மாதிரி அங்க போனா அழகா இருக்கு. ஒரு உணர்வு, ஒரு உணர்வு. அந்த அழகுங்கிறது கூட ஒரு உணர்வு. அழகா இருக்குங்கிறது ஒரு உணர்வு. அங்க போனோடனே ஒரு அன்கம்பேரபிள் பியூட்டி, நிகரற்ற அழகு மட்டுமா, நிகரற்ற சௌகரியம். ஓ, ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கோம், அருமையான சோஃபா, சாய்வதுக்கு நல்லா இருக்கு, கம்ஃபர்டா இருக்கு. மெட்டீரியல் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். ஆனா இந்த கம்ஃபர்ட் மாதிரி பல்கோடி கம்ஃபர்ட்டை நீ ஒரே க்ஷணத்துல ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த வெளியில அடங்கி இருக்கிற போது மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜோன் இட் இஸ். அத மாதிரி ஒரு கம்ஃபர்ட் எங்கேயும் இல்லை. அது மாதிரி ஒரு பியூட்டி, அழகு எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இனிமை எங்கும் இல்லை. அதை உணர்றீங்க. அவன் உண்மை அழகா இருக்கு, சௌகரியமா இருக்கு, இனிமையா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அங்க யாரும் உங்களை நெருங்க முடியாது. இந்த மனம் வெளியே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அங்க நீங்களே இல்லை. நீங்க இல்லாத இடத்துல யார் வந்து உங்களை பார்க்க முடியும்? See the beauty. நான் ஒரு கிட்டத்தட்ட திருநெல்வேலியில ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கும் போது, இன்டர்நெட்டில் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் அப்படியே கண்ணை மூடி பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்னை அறியாமலே ஒரு வார்த்தை வரும். என்னான்னு கேளு. இல்லாத என்னை எது வந்து என்ன செய்யும்? இதை சொல்லாமல் போனால் மானுடம் என்ன ஆகும்? இல்லாத என்னை எது வந்து என்ன செய்யும்? நான் தான் இல்லையே, யார் என்ன செய்ய முடியும்? அந்த எம்ப்டினஸ், nobody can touch it. I am ultimately empty. இல்லாத என்னை எது வந்து என்ன செய்யும்? இதை சொல்லாமல் போனால் மானுடம் என்ன ஆகும் என்று ஒரு நாள் வரி. இதுக்கு சொல்றேன்னா, அந்த இடத்துல அப்படியே இருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இருக்கு. அங்கிருந்து அப்புறம் வெளியில வரோம். அப்பதான் தெரியுது அது எவ்வளவு அற்புதமான செக்யூர்டு பிளேஸ். சொல்லுங்க, எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. அப்ப அதை நல்லா அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். எப்ப கண்ணு போனாலும் அந்த அனுபவம் உடனே க்ஷணத்துக்கு வருது. அப்படி உள்ளவனுக்கு எங்க சுடுகாட்டுல கூட அற்புதமா இருப்பான். கருவாடு விற்கிற மீன் சந்தையில கூட அவன் ஒரு அன்டிஸ்டர்ப்டு மைண்ட்ல இருக்க முடியும். ஏன்னா அங்க என்ன பண்ணிடுவான்? மனதை நிறுத்திடும். மனம் நின்றால் ஏகம், அந்த பாதுகாப்பு எல்லாம் அங்க ஒரு க்ஷணத்துல கிடைச்சிருது. நான் பேசலாம். இது ஒரு, இந்த உண்மையை பற்றி இன்னும் நிறைய மாதிரி பேசலாம், இருக்கட்டும். அடிப்படையில் இதை வைத்துக்கொள்ளும். நம் மனதில் 2 இருக்கு. மனம் மாயையாகவும் இயங்கும், உண்மையாக அடங்கும். அது 2 வல்லமை இருக்கு, அடக்கம், இயக்கம். ஒரு மிக சிறிய புள்ளியாக ஒடுங்கும், நுண் அதிர்வோடு கூடிய உணர்வாக ஒடுங்கும், நுண் உணர்வு. ஏகமா விரியும், ஏக உணர்வு. 2 வல்லமை இருக்கு, 2 இருக்கிறது. இந்த மனசு நாம பக்குவப்படுத்தும்.
முதல்ல ஒரு சப்ஜெக்ட் வைஸ் எது மாயை? மாயே நல்லா தானே இருக்கு. ஒரு இல்லையா, யாராவது மாயையை வெறுக்க முடியும்? முடியாது. ஆனா அது நம்ம என்ன, அதை வெறுக்க முடியாதுன்னு சிக்கிக்கிறோம், துன்பப்படுகிறோம். ஏன்னா மாயையில துன்பப்படுகிறோம். உண்மையை உணர்ந்துட்டா மாயை நமக்கு துன்பம் இல்லை. மாயை மாதிரி இன்பம் தருறதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லை. ஆனா உண்மையை உணர்த்தணும், மைண்ட் பேலன்ஸ் ஆகும். இப்போ சிறிது நேரம் அந்த இருள் தவம் நேரடியா கொஞ்சம் செய்யலாம், ஒரு ட்ரை பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம். ஏன்னா உண்மையெல்லாம் என்னன்னு தெரியும், பண்ணலாம். எல்லாம் கொஞ்சம் அப்படியே சும்மா கம்ஃபர்டபுளா உட்காருங்க, ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம், ரிலாக்ஸா உட்காருங்க. ஒண்ணே ஒண்ணு, கண்ணை மட்டும் மூடணும். கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுனதுமே அங்க என்ன தெரியுது? இருள். அந்த இருளை எண்ணங்கள் இல்லாது தொடர்ந்து கவனிக்கணும். எங்க கவனிக்க பார்க்கலாம்? இருள். அங்கு யாதொரு காட்சியும் இல்லை, நிகழ்ச்சியும் இல்லை. கும் இருட்டு. இருளோடு இருளாக இரண்டர கலந்து, இரண்டர கலந்து இருளில் மூழ்கி இருளையே பாவனை செய்கிறோம். எல்லையற்ற இருள். கும் இருட்டு. எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருளோடு இருளாக இரண்டர கலந்து நான் எனும் எண்ணமும் அற்ற கும் இருட்டு. தொடர்ந்து இருளையே பாவித்து
இருளையே பாவித்துக் கொண்டு இருளோடு இரண்டர கலந்து நான் அற்று ஒரு எல்லையற்ற அரூப ஆனந்த அனுபவம். வாழ்க வளமுடன் நிறைவு செய்து உடல் உணர்வு உடல் முழுவதையும் உணர்வாக உணர்கிறோம். உடல் உணர்வு வாழ்க வளம் தளர்த்தி கொண்டு நிறைவு செய்கிறோம். இப்போ நாம சாதாரணமா ரொட்டீனா எல்லா தவமும் செய்யணும். அப்பப்போ பகல்ல இங்க ஓய்வா இருக்கும்போது இது போல கண்ணை மூடி நேரடியா அந்த சுத்தமிழ் இருள் அத இன்னும் இப்ப பண்ணது மாதிரி கொஞ்சம் மைண்டு பாருங்க. தொடர்ந்து பல நாள் செய்யும் போது நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். என்ன அனுபவம்? பேரின்பம், அந்த சௌகரியம், பாதுகாப்பு, அழகு, எல்லாம் டோட்டாலிட்டி ஆஃப் த நேச்சர் அது கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னைக்கு கிடைச்சி திரும்பி ஒரு தடவை கிடைச்சி அனுபவம் வந்துருச்சு அன்னைக்கு உங்க மனசை பாரு. அது எப்படி இந்த மாயையிலிருந்து விடுபட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். மாயையில் வாழும், தவிர்க்க முடியாது. ஆனால் விடுபட்டு வா, அது சிக்காம. இதாங்க விடுதலைகள். உண்மையை உணர்ந்தவருக்கு ஆன்மா விடுதலை ஆயிடும். அவன்தான் இந்த மாயை உலகுக்கு வழிகாட்ட முடியும். எல்லாராலையும் முடியாது. படிப்புக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. உண்மையை படிக்க முடியாது, மாயையே படிக்கலாம். அப்போ மாயா தோற்றம் என்றால் வேறு வேறு பல பல தன்மைகள். திருவள்ளுவர் கூட சொன்னாங்க, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தோற்றங்கள் பல பல, தன்மைகள் பல பல, ஆனாலும்
அவற்றுல ஏதோ ஒண்ணு பொதுவா இருக்கு. அதான் மெய்யறி. பொதுவாரி பொதுவா இருக்கு. அது என்ன? ஒரு கல்லு, ஒரு பழம், ஒரு மலர் கையில் எடுத்து வச்சுக்கிறோம். ஒவ்வொன்றுடைய தோற்றமும் வேற, தன்மையும் வேற. ஆனா அதோட மூலப்பொருள் எது கல்லாக வெளிப்பட்டிருக்கு? வெளி. எது மலராக வெளிப்பட்டிருக்குது? வெளி. எது பழமாக வெளிப்பட்டிருக்குது? வெளி. எல்லாமாக வெளிப்பட்டிருப்பது வெளி. அந்த வெளி அந்த தோற்றத்துக்குள்ளேயே இருக்கு. இட் இஸ் இன்கரண்ட்லி வித்தின். மூலப்பொருள் இல்லாம தோற்ற பொருள் இல்லதானே. ரோஜாவுடைய மூலப்பொருள் எதுவோ அதுவே பழத்தினுடைய கல்லினுடைய மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் அந்த கல்லிலும் இருக்கிறது. எங்க இருக்கு? உள்மையம். அதான் உண்மை, மெய். அந்த உண்மையை உணரணும். மெய் உணரும். உணர்ந்துட்டா தோற்றங்கள் எப்படி இருந்தாலும், தன்மை எப்படி இருந்தாலும், மூலப்பொருளை உணர்ந்ததுனால அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். கல்லையும் பொன்னையும் ஒக்கவே நோக்குவர். கல்லு அவனுக்கு ஒண்ணுதான், பொண்ணு தங்கமும் அவனுக்கு ஒண்ணு. எல்லாமே அணுக்களையும் கூட்டு. வேறு வேறு. இதான் அத்வைதம். வேறு வேறு. இன்னும் ஒரு ஆழமான விஞ்ஞான உண்மை இருக்கு. டைம் இருக்கா? இருக்கு. அதாவது அத்வைதம் என்று சொன்னா வேறு வேறு இல்லைன்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஆனா புலன்களை கொண்டு அறியும் போது எல்லாம் வேறு வேறா தானே இருக்கு. ஆனா ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு சிந்திச்சோன்னு சொன்னா வேறு வேறாக இருந்தால், கண்ணுக்கு வேறு வேறாக காட்சி அளித்தால், நுணுகி ஆயும் போது எல்லாவற்றையும் இணைத்து வைத்துக் கொண்டு ஒரு மறை சக்தி இருக்கு. நான் ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம். வீட்டுல டெலிவிஷன் பார்க்குறோம். ஒரு 15 அடி தள்ளி உட்காந்து சோஃபால உட்காந்து பார்க்குறோம். கையில ரிமோட்டை வச்சுட்டு என்னெல்லாமோ பண்றோம். டிவில எல்லாம் மாறுது. ஆனா டிவி வேற பொருள், இது ரிமோட் வேற பொருள். ஆனா இங்க ஆப்ரேட் பண்ணா அங்க நடக்குதுன்னு சொன்னா இந்த ரெண்டும் இணைஞ்சதுன்னு இருக்கணும். இணைப்பு இல்லாம தொடர் இயக்கம் இல்லை. அப்ப ஏதோ ஒண்ணு ரெண்டும் இணைக்குது. அது என்னெல்லாமோ விஞ்ஞானத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு வேவ்ஸ், ஏதோ ஒரு அலை, ஏதோ கண்ணுக்கு தெரியாத அலை, வலை போல, இன்டர்நெட் வலை போல எல்லாத்தையும் இணைச்சதுன்னு வைக்குது. விஞ்ஞானம் மறைமுகமா இந்த விஞ்ஞானத்தை சிட்டிங்க. இன்டர்நெட் அந்த வலைக்குள்ள எல்லாம் உள்ள அடங்கிருச்சு. ஒரே ஒரு அலை. அப்ப அலையக்க தத்துவத்தை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இந்த முழு பிரபஞ்சம், அந்த நட்சத்திரம் அங்கிருந்து எத்தனையோ கோடி மைல் தொலைவில் இருக்கு. இந்த சூரியன் எத்தனையோ கோடி மைல் தொலைவில் இருக்கு. ஆனாலும் நான் இந்த பிரபஞ்சத்தோடு, எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அதோடு நான் தொடர்புல இருக்கிறேன். ஐ ஆம் லிங்க்டு வித் தட். தொடர்புல இருக்கிறேன். ரகசியமான ஏற்பாடு. இது அலையக்க தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ஒத்துக்க முடியும். ஆனால் அது உணர்ந்துட்டீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஃபீலிங், ஒருங்கிணைப்பாற்றல்னு சொன்னோமே, பிரபஞ்சத்திற்கு ஆங்கிலத்துல யூனிவர்ஸ்ன்னு பேர். பலவாக இருந்தாலும் அது யூனி, ஒன்லி ஒன் யூனிட். யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி ஒன் யூனிட். இட் இஸ் நாட் மல்டிவர்ஸ், யூனிவர்ஸ். அப்ப எதனால இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத, அவ்வளவு சீக்கிரம் உணர முடியாத சக்தியாது. ஆனா தவத்தின் ஆழத்தில் அந்த நுண் உணர்வை, நுண் அதிர்வை உணரும் போது நீங்க பிரபஞ்சத்தையே உணர்வி. சக்தி களம் என்பது வெறும் பாவனை அல்ல. ஆரம்பத்துல பாவனை தவம் செய்யணும், பழகணும். சந்திரன், சூரியன், அப்படியே விட்டு பல கோடி நட்சத்திரங்கள். ஆனா நீங்க அந்த தவ நிலையில உச்சத்துல போற போது சக்தி களம் என்பது காட்சிக்கு உட்பட்ட பொருளாக இல்லை. சக்தி உணர்வு, பேரியக்க மண்டலத்தை, அந்த பேர் இயக்கத்தை நீங்க உணர்வாக பெறுவீங்க. அந்த உணர்வு நிலையத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், விஸ்வரூப தரிசன உணர்வு. நான் இந்த சிற்றுடல் அல்ல.
நான் இந்த சிற்று இயக்கம் அல்ல, நான் பேரியக்கம். என்னுடைய உடல் பேருடல், பிரபஞ்சம், விஸ்வரூபம். ரூபத்திலே விஸ்வம் எது மிக பெருசு? பிரபஞ்சம். அதான் நான். எப்போ? தவத்துல என்னுடைய அக உணர்வு விரிவடைந்து விரிவடைந்து விரிந்து விரிந்து பிரபஞ்சத்தோடு லயிக்கிற போது அந்த உணர்வு கிடைக்கும். அங்க காட்சி இல்லை, நட்சத்திரங்கள் அதையும் தனித்தனியா பார்க்கல, எந்த பாவனையும் இல்லை, உணர்வு மட்டும். என்ன உணர்வு? பிரபஞ்ச இயக்க உணர்வு. அப்ப அங்க நான் யாரா இருந்தேன்? யூனிவர்ஸ். அப்ப எல்லாம் இணைஞ்சதுன்னு இருக்கு. தவத்துல உணர்ந்து பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி விஞ்ஞான ரீதியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரு பொருளுக்கு வரக்கூடிய அலை இன்னொரு பொருளுக்கு வரக்கூடிய அலையோடு பின்னி படைந்து பயணிக்குது. இன்டர்நெட் இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பீங்க. உண்மையை உணர்ந்தால் மட்டுமே மனசு சமநிலை அடை. உண்மைன்னா என்னன்னே தெரியாது இந்த உலகத்துல. எல்லாம் இந்த மாய உலக உண்மையை நம்பிட்டு இம்பேலன்ஸ்டு மைண்டா, சமநிலை இழந்த மனமா. அப்ப அல்லல் தானே படும். அல்லல் படுறதுனா என்ன? அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ஏற்றத்தாழ்வு, ஃபிளக்சுவேட்டட் மைண்ட், அப்படியே தான் போகும். ஆகையினால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தொடர்ந்து ஒரு 3 நாள் 5 நாள் பலவற்றை பல கோணங்கள்ல, குறிப்பா மகிழ்ச்சியினுடைய பிரம்ம ஞானம், அது ஒரு முழுமையான பாடம். ஆதி முதல், அதாவது சுத்தவழி முதல் அந்த வரைக்கும், மனித மன வரைக்கும் உள்ள அடக்க இயக்க வெளிப்பாடோடு கூடிய முழு பிரபஞ்சத்தையும் முழு ஜீவன தோற்றங்களையும் நன்றாக ஆய்வு செய்து புரியும் போது அந்த பிரம்ம ஞானம் கிடைச்சது. ஆனா அது உணர்வுக்கு வந்துச்சுன்னா பிரம்ம ஞானி ஆயிடும். பிரம்ம ஞானம் கிடைப்பது ஒரு புரிதல். அது உணரும் போது ஞானி, உணர்ந்தவன் என்ற பொருள். அதுக்கப்புறம் தான் பாருங்க உங்க மனசுல ஒரு நியூ டைமென்ஷனே வரும். டைமென்ஷன் அதாவது கோணம், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய சித்தாந்தம். உங்களுக்கு என்ன சித்தாந்தம் ஏற்கனவே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சித்தாந்தம், சித் உயிர், அதனுடைய முடிவை உணர்ந்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு சித்தாந்தம். நிறைய பேசலாம், போதும். ஏதாவது 1-2 கேள்வி இருந்தா அதுக்கு பதிலை தேடும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. முதல்ல இந்த தலைப்பை கொடுத்தவங்க கனகாமன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ஐயாவோடது எப்பவுமே ஸ்பான்டேனியஸா அந்த தலைப்பு நாம சொல்றத ஐயா அவங்க உரையா கொடுக்குறாங்க. அதுல இன்னைக்கு நாம இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு யோசிக்கவே இல்லை நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு உரையும் சிறப்பானதாக இருந்தாலும் இந்த உரை உண்மையாலுமே மிக ஒரு ஆழமான சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து ஆழமாக புரிந்து உணரக்கூடிய ஒரு உரை. இந்த மாயை பற்றி இதுவரைக்கும் இப்படி ஆழமாக நான் கேட்டதில்லை. ஐயா அவங்க ரொம்ப தெளிவா அதுல 2 டியூவாலிட்டி இருக்கிறத மிக அற்புதமாக மனதினுடைய செயல்பாடுகளை நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஒரு தாந்திரிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு தியானத்தையும் கொடுத்தாங்க. ஒரு 5 நிமிடம் செய்தாலும் நம்ம நிச்சயமா எல்லாருமே அந்த துரியாதீத அந்த ஒரு உணர்வை நம்ம உணர்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 180 பேர் உள்ள இருக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஐயா பேசுனது ஒரு சாதாரண மக்கள் மனோநிலையில இருந்து இதை புரிஞ்சுக்கிறது முடியாது. அப்போ ஆடியன்ஸா இருக்கிற நாமளும் ரொம்ப ஒரு குவாலிட்டியான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். உங்களுக்கும் நன்றி. ஐயா அவங்க சொன்னதை நம்ம உணரணும். நிச்சயமா சிந்தித்து தெளிவு பெறுவோம். மிக்க மகிழ்ச்சி. ஐயா உங்களை வாழ்த்திட்டு கேள்வி பதில் போகலாம்.
இன்றைய தினம் ஒரு மிக ஆழமான ஒரு தத்துவ விளக்கத்தை மிக எளிமையாக நம் அனைவருக்கும் புரியும் விதத்திலே வழங்கிய ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்ற வாரம் நம்ம எல்லா குரூப்லேயும் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது ஐயா அவங்க எல்லா ஊர்களுக்கும் சென்று ஒரு நாள் சிறப்பு சொற்பொழிவு நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக சென்னையில் அந்த போஸ்டர் ஒரு 2 நாள்களுக்கான நிகழ்வு போஸ்டர் எல்லா குரூப்லேயும் ஷேர் ஆகிருக்கும். இன்றைக்கும் ஒரு முறை அதை ஷேர் பண்ணுறோம். நிச்சயமாக அன்பர்கள் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். இது 1 மணி நேரம் உரைக்கே, அதுவும் நம்ம ஆன்லைனில் கேட்குறப்பே இவ்வளோ ஒரு மனதில் மாற்றம் நிகழுதுன்னா, நேரடியாக ஐயா அவங்க வகுப்பு அட்டன் பண்ணுறது இன்னும் பெரும் மாற்றத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் 28ஆம் தேதி, வருகின்ற 28ஆம் தேதி திருப்பூருக்கு ஐயா ஒரு நாள் நிகழ்வுக்காக வர்றாங்க. அதனால் கொஞ்சம் நியரில் இருக்கிறவங்க, ஒரு 2 மணி நேர பயணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். முதல்ல அன்பர்கள் தேடி தேடி கன்னியாகுமரி, ஆழியார்னு போய் ஐயாவோட உரையை கேட்டுக்கொண்டிருந்த காலம் அதிகம். இப்போ ஐயாவே எல்லா இடத்துக்கும் வர்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நாளை காலை எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை சர்வ வஷ்ய தனார்சன சங்கல்பம் இருக்கும். சரி, இப்போ நம்ம கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்லலாம். மகிழ்ச்சி. அம்மா, கேள்வி. மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். முதலாக லக்ஷ்மி அருள்நிதி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. உரை மிகவும் அற்புதமாக இருந்தது. ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கிறோம் போலக்குது. ஐயாவோட உரை இன்னைக்கு அருட்பேராற்றலின் அன்பு குரல் எப்படி சாமிஜிக்கு கொடுத்துச்சோ அது மாதிரி ஐயாவுடைய திருவுருவால அவங்களுடைய வாயால இந்த அருட்பேராற்றலே இதை கொடுக்க சொல்லியிருக்கும் போல. அவ்வளவு ஒரு அற்புதமான மனம், எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு ஒரு நல்ல ஸ்பீச்சா நல்லா இருந்தது. இதை அடிக்கடி கேட்டு 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 இன்னும் நம்ம ஆழ்ந்து அதை இறைநிலையோட கூடவே ஒன்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பளித்த ஐயா அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கத்துக்குரிய சின்ன மகர்ஷி ஐயா அவர்களும் அவதார புருஷருமாகிய மதனையா அவர்கள் வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய இந்த அருமையான சொற்பொழிவு, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த சிந்தனையை மிக சிறப்பான முறையில் எவரெஸ்ட் சிகரம் போன்று அளித்த வணக்கத்திற்குரிய ஞான ரிஷி ஏஎஸ்ஆர் ஐயா அவர்கள் நெஞ்சார மனதார வாயார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வாழ்த்தி 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நான் இறையையும் குருவும் வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு வயது 85. நான் இன்று நீங்க இந்த 5 நிமிட சுத்த வெளியே தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி சுத்த வெளியே என்னை ஆக்கி விட்டீர்கள். சுத்த வெளியாக என்னை காண்கிறேன். பாவனையில் நான் காண்கின்றேன். நான் சுத்தவெளி தவத்திற்கும் இன்று நான் எலிஜிபிலிட்டி வர்ற மாதிரி என்னை கொண்டு சென்றதற்கு மிக்க நன்றி. முக்கியமாக ஒரு கேள்வி ஐயா, வேதாந்தம் சித்தாந்தம் அப்படின்னு வணக்கத்திற்குரிய ப்ரொஃபசர் கனகா அம்மா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ரொம்ப அருமையான தலைப்புன்னு ஐயாவும் சொன்னாங்க. இந்த தலைப்புல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கய்யா. இது வேதாந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிறது 4 வேதங்களையும் நான் படித்ததில்லை, ஆனால் நான் அதன் உட்பொருள் கண்டேன் அப்படின்னு மகரிஷி ஐயா சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த 4 வேதங்களுக்குமே 5வது வேதமாகிய வேதாத்திரியம்தான் இந்த உலகில் மிகச்சிறந்த வேதம் என்று ஆணித்தரமாக சரித்திர சான்றுகளோடு நிரூபித்த மகான் நம்ம கலியுக கடவுள் குரு மகான். ஆகையால் அவர்களே இந்த 5வது வேதத்திற்கும் 5 வேதங்களுக்குமே ஒரு நூலாசிரியர் ஆகலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஐயாவுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியணும் ஐயா. இது உங்க சொந்த கருத்து, நீங்க தாராளமா செய்யலாம். தாராளமா நீங்க எழுதலாம். சரிங்க, தாராளமா செய்யலாம். சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து ஜெயந்தி பாலு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. அருமையான தெளிவான நுணுக்கமான கருத்துக்கள் ஐயா. அந்த தவத்திலையும் அப்படியே இறையோடு அப்படியே அட்டாச் ஆயிட்டோம் ஐயா. நல்லா இருந்தது ஐயா. உங்க விளக்கம் அப்படியே இறையோடு இணைஞ்சு அப்படி பேசையில எங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுங்க ஐயா. நாங்களும் உள்ளார்ந்து எடுத்து செல்வதற்கு நல்ல கருத்துக்கள், தெளிவான கருத்துக்களை கொடுத்திருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வாழ்வாங்கு வாழணும் ஐயா இந்த சமுதாயத்துக்காண்டி. நன்றி. உங்க சேவை தொடர மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் ஐயா. நாங்களும் பயன் பெற்றுக்கிட்டே இருக்கணும்யா, நீடிச்சு நிலைச்சு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க கேள்விகளை கேட்கலாமா ஐயா கிட்ட? வாழ்க வளமுடன். ஐயா தவம் பண்ணதுனால எல்லாரும் சைலண்டா இருக்காங்க நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா ஒரே ஒரு கேள்விங்க ஐயா, மன்னிக்கணும் ஐயா. இப்போ அந்த அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம நிறைய பயன்படுத்துறோம். அதுல இப்போ அதாவது ஒன்றை முழுமையாக கவனித்து செய்வது விழிப்புணர்வு அப்படின்னும் சில இடங்கள்ல சொல்றோம். எல்லாவற்றையும் இப்ப நீங்க அந்த சவுண்ட் மெடிடேஷன் சுற்றி இருக்கிற அந்த ஒலிகளை கேட்கணும்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு தியானத்துல எல்லாவற்றையும் நாம கவனிக்கிறது அப்படிங்கிறது அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே அவேர்னஸ் அப்படிங்கிறதுனா என்ன? நான் அவேர்னஸா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்? அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள். நேரடியா தமிழ் கவனமா இருன்னு சொல்றோமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ரோட்ல நடக்கிறோம், கல் தடிக்கு விழுந்தோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கல்லு தடிக்கிடுச்சு. கல்லு தடிக்கிடுச்சா நாம கல்லை தட்டோமா? கல்லு நாம தான். அப்ப அங்க கவனக்குறை. ரோட்ல நடக்கும்போது எப்படி நடக்கணும், எதுக்காக மோதாம நடக்கணும், கவனத்தோட. அப்ப கவனங்கிறது எல்லா இடத்துலயும் முக்கியம். சாப்பிடும்போது அளவோடு சாப்பிடுறோமா? கவனம். பேசும்போது இனிமையா பேசுறோமா? கவனம். ஒரு செயலை செய்யும் போது நேர்த்தியா செய்யறோமா? கவனம். அப்போ கவனங்கிறது பொதுவா எல்லா இடத்துலயும் தேவை. ஆனா அது இல்லை. அப்ப அதை உண்டு பண்ணுவதற்கு ஒரு பயிற்சிங்கிற முறையில வரும்போது ஒரு இசையை கேட்கிறோம், கண்ணை மூடி எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அந்த இசையே கவனித்தால், அந்த இசைனா வோக்கல் மட்டும் இல்லை, அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே ஆகுது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், எல்லாத்தையும் கவனமா கேட்கலாம். அதோடு இசையை மூடி. அப்ப ஏதோ ஒன்றின் மீது முழு கவனத்தை செலுத்தி கவனிச்சு பழகினா
நமக்கு பொதுவான விஷயத்திலே கவனிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அப்ப விழிப்பு உணர்வு, அவேர்னஸ், ஜாக்கிரதா அவஸ்தை, கவனம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா மனிதனுக்கு பொதுவா கவனம் இல்லை. கவனம் இல்லாததுனாலதான் நிறைய தவறு செய்யறான், துன்பத்தை தேடிக்கிறான். கவனமா இருக்கிறவனுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அது இல்லாததுனால அது உண்டு பண்ணுவதற்கு ஒரு பயிற்சியின் முறையில வரும்போது ஏதோ ஒரு சப்தத்தை கேட்கிறோம், ஒரு கோயில் படி ஓசை, ஒரு நீரோடைக்கு அருகாயில போய் உட்கார்றோம், இந்த நீரோடையில நீர் ஓடும்போது எழக்கூடிய ஓசை, அதை மட்டும் ஜஸ்ட் லிசனேட், எண்ணங்கள் இல்லாம கவனிச்சு பழகு அப்படின்னு சொல்லி பழக பழக எல்லா விஷயத்திலையும் பொதுவான கவனம் நமக்கு இயல்பா வந்து அவனுக்கு சிரமம். இது மேலோட்டமா அவ்வளவுதான் விஷயம். மேற்கொண்டு இந்த அவேர்னஸ் கூட கூட செல்ஃப் அவேர்னஸ், நம்மீது கவனம் செலுத்துறது. புற ஓசை, புற இசைன்னு வச்சோம், நடக்கிறதுல கூட கவனம்னு வச்சோம், எல்லாம் புறம் சார்ந்த கவனம். சுய கவனம் எப்படி புறத்துல வந்து கவனமா நம்மளால ஒரு காரியத்தை டீல் பண்ண முடியுமோ, அப்ப தியானம் என்கிற ஒரு டீலிங்க கூட கவனத்தோட டீல் பண்ணும். இது என்ன சொல்லலாம், பதஞ்சலி யோகால தாரணைன்னு ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்ன? நான் அடிக்கடி சொல்ல ஒரு உதாரணம், ஒரு பெரிய பாட்டில்ல எண்ணெய் இருக்கு, அது ஒரு கிண்ணத்துல ஊத்துறோம். ஊத்தும் போது அந்த எண்ணெய் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே விடுவதற்கு நம்ம அதிலேயே கவனமா அந்த எண்ணெய் எந்த போர்ஸில் விழுது, கிண்ணத்துல எவ்வளவு நிரம்பி இருக்கு, இன்னும் எவ்வளவு கோணம் அசைக்கலாம், இவ்வளத்தையும் கவனமா செய்யும் போது சிந்தாம சிதறாம எண்ணெய் சேகரிப்பது போல அதுதான் தாரணா, கவனம், தொடர் முழு கவனம், கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். பழகணும். அப்படி பழகினா தியானத்துல அந்த சுயத்தை மட்டும் கவனிக்க ஒரு பக்கம் கவனிச்சு கவனிச்சு சுயமா மாறும். இந்த 4 எண்ணெய் எழுச்சியிலிருந்து சுயம் என்ற அடக்கத்துல போறோம். அதான் அதை விழிப்புணர்வு சொல்லும். விழிப்பு நிலை வேற, விழிப்பு உணர்வு வேற. விழிப்பு நிலைங்கிறது நம்ம விழித்து கொண்டிருப்பது விழிப்பு நிலை, தூக்க நிலை. தூக்க நிலை, விழிப்பு நிலை. இந்த விழிப்பு உணர்வு வந்துருச்சுன்னா பகல்ல தியானத்துல, தூக்கத்திலையும் விழிப்புணர்வு இருக்கும். விழிப்பு நிலை அங்க இல்லை, விழிப்பு உணர்வு. என்ன உதாரணமா, நாளைக்கு ஏதோ திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் காலையில 3 மணிக்கு எழ வேண்டி இருக்கு, எங்கேயோ போகணும். நீங்க நைட்ல அப்படி படுக்கும் போது 3 மணிக்கு எழுந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டு படுத்தீங்கன்னா 2:59 எழுந்து. ஏன்னா அந்த அவேர்னஸ் சொல்றோமே, செல்ஃப் அவேர்னஸ், அது தூங்குவது இல்லை. மட்டுமில்லை, அந்த அவேர்னஸ் எல்லாவற்றோடு இணைஞ்சு இருக்கும். நீங்க அப்படி கண்மணிச்சுடைய கிளாக்கை பார்த்தீங்கன்னா 2:59 டான்னு தெரியும். இன்னும் சொன்னா கனவு போல நீங்க கிளாக்கு பார்ப்பீங்க. நிறைய அனுபவம் இருக்கு. புற கவனம் பழகி பழகி, சுய கவனம் பழகி பழகி, அது இயல்பா வந்துச்சுன்னா அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், தூக்கத்திலே இருக்கும். பிரபஞ்சம் முழுவதும் அந்த அவேர்னஸ் நிரம்பி இருக்கும். ஏன்னா அது விழிப்பு உணர்வு. அதை மாற்றி சொல்லணும், உணர்வு விழித்து கொண்டது. இப்ப என்ன விழித்திருக்கு? மனம் விழித்திருக்கு, எண்ணங்கள் தான் விழித்திருக்கு, உணர்வு விழிக்கல. அப்ப உணர்வின் விழிப்பு, அது விழிப்பு உணர்வு, அவேர்னஸ். நீங்க மாத்தி போட்டு சுத்திங்க. உணர்வு விழிச்சிருச்சா? இல்ல. மனசு, எண்ணங்கள் இருக்கு, புற உணர்வு இருக்கு, அக உணர்வு. நான் என்பதுதான் அக உணர்வு, செல்ஃப், ஒரு இன்னர் பீயிங். எனக்குள்ள, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இன்னர் பீயிங், அதாவது தோற்றமும் மறைவும் இல்லாத ஒரு பீயிங்னஸ், ஒரு நிரந்தர வஸ்து உள்ள இருக்கு. அதை உணர்ந்துட்டோம்னா அங்க அவேர்னஸ் வந்துச்சு. அப்ப அந்த உணர்வு விழிக்குது எல்லாவற்றையும். இப்போ நேற்று ஒரு அன்பர் கேட்டார், தலைப்பு கூட போட்டு, புலன் வழி எல்லாவற்றையும் உணர்றோம், எதை கொண்டு என்னை நான் உணர்வதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். எல்லாவற்றையும் புலன்கள் மூலமாக உணர்றேன், நான் உணர்றேன், என்ன எதை கொண்டு உணர்வது? உன்னை எதை கொண்டு எல்லாவற்றையும் உணர்ந்தையோ அதை கொண்டு உன்னையும் உணர்த்துக்கோ. ஷார்ட்டா
பட் அது கஷ்டம். ஏன்னா உணர்வு விழிக்கல. எப்போ உணர்வு விழிக்குது? யார் தன்னை உணர்கிறார்களோ, தனது அழியாத பொக்கிஷத்தை உணர்கிறார்களோ, அந்த பேரானந்த ஆத்மானந்த சொரூபத்தை உணர்கின்றார்களோ, அவருடைய உணர்வு எப்பவுமே விழிப்புல இருக்கும். அது ஒரு முடிந்த முடிவு. பிகினிங்ல விழிப்பு உணர்வு அப்படின்னா ஏதோ உடல கவனம் செலுத்துறது, தொடர்ந்து செலுத்துறது, அதனால ஏறக்கூடிய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அறிவு வளருது. இப்படி படிப்படியா பாருங்க. இந்த அளவு சொல்றேன், நீங்க இந்த ஆழமா சிந்திங்க, உங்களுக்கு கிடைச்சு. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆனா நிறைய இடத்துல நாமளே என்ன பண்ணிடுறோம், இந்த விழிப்பு நிலையை விழிப்புணர்வு சேர்த்துக்கிறோம். அதாங்கய்யா. விழிப்பு நிலை வேற, விழிப்பு உணர்வு வேற. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அருமையான கேள்வி, அருமையான பதில். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து ரேவந்த் 111 அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். நான் ஈரோடு சுப்பிரமணியம் ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ சக்தி களத்துல தவம் செய்யும் பொழுது நம்ம விஸ்வரூப தரிசனம் அப்படின்ட்டு அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது எப்படிங்க ஐயா அது தோற்ற பொருட்களாக தானே இருக்குது. அப்படியே பாவனை செய்கிறோம். ஆனா என்னை பொறுத்தளவுல இதையெல்லாம் நினைக்காத சிவகலத்துல இறைநிலை, அதிலிருந்து வந்த அந்த இறை துகள்கள் நிறைந்த சக்திகளமா, இறை துகள்களை மட்டும் நினைக்கலாமா, அல்லது எப்படி இது செய்யறது? இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க, அதாவது சக்தி களத்துல இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னீங்க. விஸ்வரூப தரிசனம்னா எல்லாம் நம்ம பாவனையா தானுங்க ஐயா போகுது. இதுக்கு விளக்கம் வேணுங்க. இது விளக்கத்துக்கு அவ்வளவுதாங்க. அதாவது சக்தி களம் சொல்லும் போது ஒரு பேரியக்க களம். அதை என்ன உணரணும், பாவனை நான் இன்னைக்கு சொன்னேன், பழக்கத்துக்காக பாவிக்கணும். சக்தி களத்தை பாருங்கன்னு சொன்னா எல்லாரும் எதை பார்ப்பாங்க? நட்சத்திரங்களை பார்ப்பாங்க. ஆனா நட்சத்திரங்களை விட பன்மடங்கு அதிகமாக இருப்பது வெளி, சுத்த வெளியில, வெளி இது பிரபஞ்சத்துல ஒரு கோளுக்கு இன்னொரு கோளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இருண்ட வெளி, அதை பாவிக்கணும். பாவிச்சா போறாது, அங்க சக்தி இயக்கத்துல இருக்கு, அதை உணரணும். அப்ப அதுக்கெல்லாம் டீப் மெடிடேஷன் நீங்க பழகுறதுக்கு உங்களுடைய லௌகீக வாழ்க்கையில இருக்கிற பற்று, ஆசை, அந்த தேடல் எல்லாம் நிக்கணும். படிப்படியா குறைய குறையத்தான் இப்ப அவர் கேட்டாலே உள் உணர்வு, அதுக்குள்ள நீங்க நுழைய முடியும். அங்க ஒரு கால், இங்க ஒரு கால் ஆகாது. ஆனால் அது எப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க புற உலக பற்றிலிருந்து விடுபட தியானத்துல எண்ணங்களின் வீச்சு குறையும், எண்ணிக்கை குறையும். அது குறைய குறைய உணர்வு விரியும். எண்ணங்களின் ஆதிக்கம் குறைய குறைய உணர்வின் ஆதிக்கம் விரிந்து கொண்டே செல்லும், பிரபஞ்சமா மாறி. அங்க நீ எதையும் அந்த கண்ணால பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு இல்லை. உணர்வு, சக்திக்கள உணர்வு, அது வர்றதுக்காக ஆரம்பத்துல சந்திரன், சூரியன் எல்லாம் பாவிக்க பலருக்கு. அவ்வளவுதான். சரிங்க. அப்ப நம்ம இருந்து முதல்ல மாற்றம் வரணும். அதாவது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நம்ம முதல்ல வரணும். அந்த அளவு வெளி உலக வாழ்க்கையில நீங்க பக்குவப்படணும். அதான். சரிங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. சிறப்பு ஐயா, நன்றி. அருமையாக இருந்தது. ஐயாவை தொடர்ந்து சங்கர் அவர்கள், கேரளா. ஐயா வாழ்க வளமுடன். இருள்தவம் அருமையா இருந்தீங்க, நல்ல ஸ்பீச்சா இருந்து. என்னுடைய கேள்விங்க, அதாவது கர்மைய பதிவு பத்தி உள்ள கேள்வி. கருமையத்துல நம்ம ஐம்புலன்களால் நிறைய தவறுகளும் பண்றோம், நல்லதும் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதே போல சிந்தனையிலையும் அதே மாதிரி நல்லது சிந்திக்கிறோம், கெட்டது சிந்திக்கிறோம். இதுல அதிகமா பதியறது எதுங்க? எல்லாமே பதியும்.
அங்க நல்லது கெட்டதுன்னு பதிவுல வேறுபாடு இல்லை. உங்களுடைய செயல், உங்க அனுபவம், நல்லதோ கெட்டதோ எல்லாமே பதிவு. சொல்லுங்க. அப்ப அந்த ஐம்புலன்களால் பண்ற தவறுகள், அது பாவம் புண்ணியம், எதுல சேர்த்துக்கலாங்க? எது பாவம் புண்ணியம்னு பதிவுல கிடையாது. நீங்க பாவம் செஞ்சாலும் சரி, புண்ணியம் செஞ்சாலும் சரி, பதிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க கேள்வி அதுதானா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. பதியும், எல்லாமே பதியும். அப்ப அது சிந்தனையால் மட்டும்தான், அது சிந்தனையாலும் தவத்தால் மட்டும்தான் இந்த தற்சோதனை பண்ணி அது பியூரிபிகேஷன் பண்ண முடியலைங்களா? அதாங்க, நீங்க நல்லதே சிந்திச்சு நல்லதே செய்தீங்கன்னா நிறைய நல்லது பதிய கெட்ட பதிவு செயல் இழக்கும். நற்கர்மங்கள் செய்து பழகும். சரிங்க சரிங்க. நன்றிங்க. வாழ்க்கை மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஐயா. நம்ம முடிச்சுக்கலாமாங்க ஐயா? நிறைவு. சந்தோஷம், மணி 8 ஆச்சு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு மிக அருமையாக பதிலளித்தீர்கள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். டாக்டர் ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் சிந்தனை ஆற்றல், ஆன்மீக தொண்டு, தொழில் வளம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் தம் அன்பு குடும்பம், அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தெளிவாய்க்குங்க ஐயா நீங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வேதாத்திரிய பாடல் பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வேதாத்திரிய பாடல் நளினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து வைரமணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வைரமணி கணேசன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை
களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். இத்துடன் இந்த நிகழ்வு முடிவடைகிறது. அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அன்பர்களே, தற்சோதனையில் கலந்து கொள்வோம். எச்சோதனை வந்தாலும் தற்சோதனை செய்தால் எல்லாம் தூசியாகும். அனைவரும் தற்சோதனையில் கலந்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.